ஆகஸ்ட் 30, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார், நித்தமும் உங்களை நடத்துவார். The Lord is pleased with you. He will guide you forever. சங்கீதம் 23 அதிகாரம் 1 வசனம். Psalm chapter 23 verse 1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேய்ப்பன் என்றால் நடத்துகிறவர் என்று அர்த்தம். சிலர் நான் என் அப்பா சொல்லுகிறபடிதான் செய்வேன், வேறு சிலரோ நான் என் தலைவர் சொல்லுகிறபடிதான் செய்வேன் என்று சொல்வார்கள். மற்ற சிலரோ தான் இன்னார் சொல்லுகிறபடிதான் செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் எப்படிப்பட்ட மனிதரினாலும் எவ்வளவு பெரிய மனிதரானாலும் தவறு செய்யக்கூடியவர்கள். எந்த மனிதரும் பூரணமான மனிதர் அல்ல. மகாத்மா காந்தி அவர்கள் தான் எழுதிய சத்திய சோதனை என்ற நூலில் நான் மறைவாக செய்த செயல்களுக்காக வெட்கப்படுகிறேன் என்று கூறுகிறார். மகாத்மாக்களோ மற்ற தலைவர்களோ நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். The Lord is my shepherd, I shall not be in want. My dear brothers and sisters, shepherd means one who leads. Some say, I will do as my father tells me. Others will say, I will do as my leader tells me. But no matter how good a person is, no matter how great a person is, they can make mistakes. No man is perfect. Mahatma Gandhi says in his book, The Story of My Experiments with Truth, that I am ashamed of what I have done in secret. Mahatmas or other leaders should not rule our lives. The Lord should lead our lives. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் நீர் புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து நீர் வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் தொடங்கி 4 மாதங்கள் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் ஆண்டவரே இருந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே எங்களை நீ கொண்டு வந்திருக்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளை காணும்படியாக நீ தந்த நம்முடைய பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீ செய்த எல்லாத நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆம் சுவாமி கர்த்தாவே, இம்மட்டும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு மேய்ப்பராக இருந்து ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒரு நல்ல மேய்ப்பராக ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து அவர்களை ஆண்டவரே வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை வழிநடத்த விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டுமா ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே. நீ செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக, அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே நன்றி சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் இறங்கி இன்னுமாய் அவருடைய வாழ்விலே பல பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் நல் மேய்ப்பராக இருந்தவர்களை வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவளை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி
ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடாகோடி ஸ்தோத்திரங்களின் நன்மைகளை ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் நீரவளுக்கு நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களையும் மாற்றி அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர்களுக்கு தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மை துதிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எல்லா கிருபைகளின் நன்மைகள் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரசன்னம் வந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிறந்த நாட்களில் பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக தீர்க்காயசை பெற்று வாழ நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை ஆண்டவரே உமக்குள்ளாக காணும்படியாக அநேக நன்மைகளை பிள்ளைகள் பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.